எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அதை வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா, 10 நாள் எனக்கு கிடச்சிருமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான துளாராசி அன்பர்களே, இந்த நெத்தியில் பொட்டு வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. பொட்டு வச்சுட்டுக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மையான அர்த்தமே அது கிடையாது. பொட்டில் ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்கணும். அதுக்கு தான் அந்த இங்கே வைக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பொட்டு. இது பேர் தான் பொட்டு. இதோட இடத்து பேர் பொட்டு. வச்சிருக்கிறது பேர் பொட்டு இல்லை. நம்மளுடைய கண்ணு, 2 கண்ணு, நம்மளுடைய நாசி, நம்மளுடைய மூளை, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டுது. இது பேர், இந்த இடத்துக்கு பேர் பொட்டுன்னு பேர். பொட்டில் சுற்றுவாண்டான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பட்டுன்னு செத்துருவான். பொட்டில் சுற்றா பட்டுன்னு செத்துருவான். எல்லா கனெக்ஷனும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும்னா நம்மளோட திங்கிங்கை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அந்த திங்கிங் ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெத்தி இட்டுக்கிறதுன்னு சொல்கிறது. இதுக்கு பேர் நெத்தி இட்டுக்கிறதுன்னு சொல்கிறது. நெத்தியில் பொட்டில் இட்டுக்கணும். ஏதாவது ஒன்று வைக்கணும். ஒரு குங்குமம், ஒரு சந்தனம், ஒரு விபூதி, ஒரு செந்தூரம், ஏதாவது ஒன்று வச்சோம்னா நம்ம எங்கேயாவது தோற்று போகிறோமோ, எங்கேயோ வருத்தப்பட போகிறோமோ, எங்கேயோ நம்ம வீணாக போக போகிறோமோ, ஏதோ ஒன்று கஷ்டப்பட போகிறதோ அப்படின்னா கூட அது வராமல் போயிடும். அதனால தான் சில பேர் இப்படி தட்டி பார்ப்பாங்க. இப்படி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி யோசிப்பாங்க. நம்ம யோசிக்கும் போது இப்படி தரங்களா, இப்படி யோசிக்கிறது, இந்த கன்னத்தில் இப்படி கை வச்சுப்பாங்க. அது வந்து வேலை செய்யாது. நீங்கள் யோசிக்கணுன்னா 2 விஷயந்தான். ஒன்று, இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சில யோசனை வரும். காதை அப்படி தடவி பார்த்தீங்கன்னா சிந்தனை, நல்ல ஞாபக சக்தி வரும். அப்போ இந்த பொட்டுக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் எதையுமே பட்டுன்னு பேசக்கூடியவர்கள் தான். அதனால் சிந்தனையில் நிறைய எண்ணங்கள் வச்சுருப்பீங்க. அது அப்படியே நிறைய எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்க. இப்போ குரு பகவான் வக்கரத்தில் நிவர்த்தி ஆகிறார். இப்போ என்ன ஆகும்னா பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கரை புரண்டு வெளியில் வரப்போகுது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை என் குடும்பத்தில் நான் செய்யணுங்க, என் கெத்தை காப்பாற்றணுங்க, நான் இது சவாலாக இதை எடுத்துக்கிறேங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா நடக்கும். இப்போ போடுற பிளான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போ இந்த நெத்தி பொட்டில் உங்களுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. தீப்பொறி, இதில் தீப்பொறி கூட கொண்டு வரலாம். எண்ணம் அப்படி இருக்கணும். ஃபயர். புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயர் சொல்கிறாருல படத்தில் அல்லு அர்ஜுனாவை. நம்மளும் அப்படி தாங்க. துளாராசினா என்ன, ஃப்ளவர் நினச்சியா? ஃபயரு. சும்மா நெத்திக்கண்ணை வந்து திறந்து மதுரையில் வந்து சொக்கநாதர் எரிச்சார், அது மாதிரி நினைச்சு நான் எப்பயுமே நான் மதுரைக்கு கூட போவேனா, நாங்கள் சொக்கநாதரே நாங்கள் தான் ஐயா. துளாராசிக்காரவங்கனாலே சொக்கநாதர் தான். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொக்கி போக முடியாது. எல்லாரையும் என்ன பண்ணுவோம், பம்பரம் சுற்றுற மாதிரி சுற்றி விட்டுருவோம். இதுதான் துளாராசியோட ஒரு திமிர்னே கூட சொல்லலாம். ஆமாங்க, துளாராசிக்காரவங்க நினச்சாங்கன்னா ஒரு விஷயத்தை அந்த நிமிஷத்தை சந்தோஷமாக்க முடியும். அந்த நிமிஷத்தை தன் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால தான் நெத்தி பொட்டில் ஒரு சிந்தனையை வைங்க. நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். தீப்பொறியாக நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அது நடக்கலைன்னா என்னென்னு பாருங்கள். ஆனால் சிந்தனை சும்மா பேருக்கு, இது நான் யோசிக்கிறேன், அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி கிடையாது. நான் யோசிக்கிறேன், நடக்க போகுது, இதை நான் நடத்த போகிறேன். யோசிக்கிறேங்கிற வார்த்தை கூட வேண்டாம், இதை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. துளாராசிக்காரங்களே, நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஏன்னா குரு இவ்வளோ நாள் வக்கரத்தில் இருந்து இப்போ நிவர்த்தி ஆகிறார். இந்த சான்சஸை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி குரு உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்கார். இந்த 9வது வீட்டில் இருந்துட்டு இப்போ என்ன ஆகிட்டுன்னா, நமக்கு சில விஷயங்கள் 9ல் குரு இருந்தும் நமக்கு என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கைக்கு பால் நழுவி பழத்தில் என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழணும். இது பால்லையும் உழுல, வாயிலையும் உழுல. நம்ம என்ன பிரச்சனை இப்போ? அனாமத்தாக கீழே உழுவுது, மண்ணில் உழுவுது இந்த பழம். இதை விட்டுட்டு உட்காந்துருக்கலாமா? இப்போ அப்படியே டக்குன்னு கைத்தாங்களாக பிடிச்சி அப்படி பழத்தை கையில் வாங்கணும். கையில் வாங்கி வாயில் போட்டுக்கணும். இவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபயராக ஒர்க் பண்ணணும். இந்த ஃபயர் மோடை இப்போ என்ன பண்ணுவார்? குரு கொடுப்பார். அவ்வளோதான். நம்ம திங்கிங்கே ஃபயர். இப்போ இனிமேல் நான் யோசிக்கிறேன், நான் நினச்சேன், அதெல்லாம் நான் நடத்த போகிறேன்.
நம்ம பதில் இப்படி வந்துடணும் இனிமேல். துளாராசிக்காரவங்க யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட, நீ இடம் வாங்கலான்னு நினைக்கிறியா? இடம் வாங்க போகிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடம் வாங்க போகிறேன். வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். வீடு கட்ட போகிறோம் சார். இந்த மாதத்தில், இன்னும் 2 மாதத்தில் கட்ட போகிறோம் சார். 2 மாதத்தில் கட்டலான்னு இருக்கேன். இந்த பதிலே கிடையாது. பதிலில் நல்ல கவனிங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு சந்தேகமான பதிலே மனசில் கொண்டு வந்துடாதீங்க. ஃபயர் மோடு அதுக்கு வந்துடுங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா சின்ன ஒரு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, முடியவே முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க. அது இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அது முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறதுன்னு அதுக்கு பேர். இதை தான் இப்போ குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 9வது வீட்டில் குரு இருந்து பல நண்பர்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார், நல்ல மனிதர்களை கொடுக்க போகிறார், குருமார்களை கொடுக்க போகிறார். ஒரு பைத்தியக்காரன் உங்களுக்கு பிடிக்காதவன் பக்கத்தில் இருந்து ஏதாவது உளருவான், அதில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கான பாயிண்ட்டாக இருக்கும். அவன் பைத்தியக்காரனாக இருப்பான். உங்கள் வீட்டில் உள்ளவனாகவே இருப்பாங்க, சண்டை போடுறவனாக இருப்பான். ஆமாம், உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு பிடிக்காதவனாக இருப்பான். ஆனால் அவன் ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒன்று சண்டை போடும் போதோ திட்டும் போதோ இல்லை அவன் உளறிக்கிட்டு இருக்கும்போதோ சொல்லுவான். அதில் உங்களுக்கு இருக்கும் ஒரு பொறி தட்டும். இதை விட யாருங்க உங்களுக்கு லக்கு கொடுக்க போகிறா? அவன் பேசுனதெல்லாம் விட்டுருங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு கடவுள் என்ன பண்ண போகிறாரு? காதில் தீப்பொறி போல் ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார். இதை பயன்படுத்த போகிறீங்க. நீங்கள் நினைக்கிற உலகத்தில் வாழ போகிறீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவனோடு கனெக்ட் ஆகுங்க. சிவபெருமானை போய் வியாழக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லைங்க, வியாழக்கிழமைக்கு போய் சிவனோடு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க. சிவன் கோயிலில் உங்கள் பாதம் 5 நிமிஷம் அப்படி உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு வாங்க. துளாராசிக்காரர்கள் தொல்லைகள் தீரும். நீங்கள் நிச்சயமாக வெல்ல போகிறீர்கள். நல்லது நடக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு ப்ளே தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.